திருப்பார்க்கடம் ஸ்ரீராமஜெயம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாயணம் 2 எழுத்தினால். ராமர் அப்படின்னு சொன்னா, ராம்னு சொன்னீங்கன்னா உங்களோட எல்லா பாவமும் பிறவி பெருங்கடலையும் உங்களால கடக்க முடியும். தசரதன் மாதிரி பெற்றவர் இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா ராமன் காட்டுக்கு போயிட்டாருங்கிற செய்தி கேட்டதுக்கப்புறம் அவரால் உயிரோட கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாசம் இருந்தவர் தான் அவரோட அப்பா. அதுக்கப்புறம் கைகேயி தன்னோட பையன்தான் அரசாளணும் அப்படின்னு வரம் கேட்டப்ப கூட தாயும் நீரே தந்தையும் நீரே நாங்கள் சொல்றது ஏத்துக்கிறோம்னு சொன்னவர் தான் ராமர். அப்பா அம்மா சொல்றதையும் கேட்டுக்கொண்டாங்க. தன்னோட மகன் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னொரு மகனையும் மாற்றான் மகனையும் தன் மகனாக பாவிச்சனால தான் கௌசல்யா சுப்ரஜாங்கிற பாடல் வந்துச்சு. சுமித்திரை யாரோ வரம் கேட்டாங்க, யாரோ கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இல்லாம ராமருக்கு தொண்டனாக லக்ஷ்மணர் அனுப்பி வைப்பாரு. அந்த இடத்துல எல்லாம் எல்லா நேரத்திலையும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நின்று காப்பாற்றியவர் சுமித்திரை. தன்னவர் காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, அரச பதவியெல்லாம் துறந்து வனவாசம் போகும்போது நானும் கூடவே போவேன்னு சொல்லி சீதை போவாங்க. அது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கணுங்கிறது கணவன்மார்கள் மனைவிமார்கள் அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு சான்று. ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் இருக்கும் வரை தான் நிலம் இருக்கும், நிலம் இருக்கும் வரை தான் மீன் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற வரை தான் நாங்கள் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லி லக்ஷ்மணரும் கூடவே போவார். 14 வருஷங்கள் கூடவே போனதுக்கப்புறம் ஊர்மிளை மட்டும் தனியாக தவிப்பாங்க. ஆனால் அவர் தூக்கத்தை விட்டு அவர் 2 பேரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஊர்மிளை 14 வருஷங்களும் நித்திரத்துவத்தை எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களோட கணவன் மனைவி எப்படியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களோட விஷயங்களை அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்று. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா குகன் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கொண்டு போய் விடும்போது அவரோட பாசம், சேவை, பக்தி இதெல்லாம் பார்த்துட்டு நாம் அந்தளவுக்கு பக்திமானாகவே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜடாயு பல வருடங்கள் இருந்தாலும் 3 வருடங்கள் ஜடாயு பார்த்துக்குவார் பஞ்சவடியில். பார்த்துக்கும்போது தான் சீதையை கடத்திட்டு போவாங்க. தன்னோட உயிரை பணைய வச்சு ஜடாயு காப்பாற்றுவார். அதில் இறந்தால் கூட அது இன்னமும் பெருமை உண்டு. ஏன்னா ஜடாயு மாதிரி அநியாயம் பண்ணும்போது தன் உயிரை துறந்து அதற்கு நியாயம் வழங்கி கொடுத்தவர் ஜடாயு. அப்போ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னா நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நம்ம தான் உண்மையை உறக்க சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அனுமன் மாதிரி ஒரு பக்தவான் இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட உயிர் கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவர் இறந்து போகும்போது கூட ராமரோட இறுதி காலத்தில் கூட ராமர் கூட நான் இன்னும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராமர் ஒரே ஒரு சின்ன மோதிரத்தை பாதாளத்தில் தூக்கி போட்டு அந்த மோதிரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சீதை அனுமன் கிட்ட உத்தரவிடுவார். அப்போ போய் தேடும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய மோதிரங்கள் அங்கே இருக்கும். அப்போ இல்லை இந்த மாதிரி இந்த மோதிரம் விழுதுது அப்படின்னா அவங்க இறந்து போகிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாதாள அரசன் சொல்லும்போது அனுமன் வருத்தப்படுவார். அந்த மாதிரி அனுமனோட சேவை பெரும் சேவையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதை ரொம்ப கஷ்டம் நடக்கும். ராவணன் கிட்ட பிடியில் மாட்டிக்கிட்டப்ப கூட கடைசி வரையும் ராமர் பக்கம் நின்று பேசி அவங்களோட பதிவிரதைய தன்மையை பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு அவங்க அந்த இடத்த வெல்வாங்க, ராவணனோட சூழ்ச்சி எல்லாத்தையுமே. அப்போ இவ்வளோ கஷ்டத்தில் நடுவில் இருக்கும்போது ராவணன் இவ்வளோ பிடிவாதமாக இருந்து சீதையை தான் நான் அடைஞ்சு தீரணும்னு நினைக்கும் போது சொந்த தம்பியான விபீஷணர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணுறதுலாம் தப்பு, இதெல்லாம் தான் நியாயம், தர்மம், பெண்ணாசி மண்ணாசி பணத்தாசி இது எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சிடும் சொல்லி கொடுப்பார், நீதி பேசுவார். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீதி பக்கம் தான் இருக்கணுங்கிறது விபீஷணரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ராமர்கிட்ட அபயம் கேட்டு வந்தப்ப சுக்ரீவன் கூட அதை ஏற்றுக்க மாட்டார். அப்போ அனுமன் தான் சொல்லுவார், அந்த ஸ்ரீமன் நாராயணனே எப்பவுமே கும்பிட்டு இருக்காரு, அவரை மாதிரி ஒரு நல்ல உலகத்திலே கிடையாது. திரிசிரையை திரிசிரை தான் விபீஷனோட பொண்ணு. திரிசிரை சீதையை தன் மகளாகவே பாவிச்சு நம்மளை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கவங்க அப்படிப்பட்டவங்க தான் விபீஷணர். அதனால் விபீஷணர் நம்மளை ஏற்றுக்கலாம் அப்படி சொல்லி மாருதி சொல்லுவார். அதை கேட்டதுக்கப்புறம் ராமரும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ராமர் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தவங்க தர்மவான் பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கணும். அவங்க எவ்வளோதான் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, சேற்றில் முளைத்த செந்தாமரையாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மன்னிப்புன்னு கேட்டதுக்கப்புறம் மன்னிச்சிடணும். அது மன்னிக்கிறது தெய்வ குணம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருப்பாங்க. அது ஒரு பகுதி. அப்போ விபீஷணர் இத்தனை பேர் இருப்பாங்க. கும்பகர்ணன் தான் செய்த தப்புனாலும் சோறு போட்டதுக்காக அந்த ஒரு நன்றி கடனுக்காக தன்னோட உயிரை துறப்பார். அப்போ நன்றி கடன் மறவாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மண்டோதரி எவ்வளவோ சொல்லுவாங்க, இத்தனை பேரை இறந்துட்டோம், இதுக்கப்புறமாவது கேட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராவணன் ஆணவத்தினால இறக்கும் போது தான் உணர்வார் திருமால் கையில் நம்ம இறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ராவணன் இறந்துட்டாருங்கிற அந்த பதிவிரதை தன்மை எவ்வளோ இருந்துச்சுன்னா மண்டோதரியும் கூடவே இறந்துருவாங்க. அப்போ அவ்வளோக்கு நம்ம பதிவிரதையாக இருந்தவங்க தான் மண்டோதரி. அவங்க கிட்ட தான் அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அப்போ வரதன் 14 வருஷம் முடிஞ்சு ஒரு நொடி லேட்டாக வந்திருந்தா கூட வரதன் தீ மூட்டி உயிரை துறந்திருப்பார். அப்போ அனுமன் போய் தடுத்துருவார். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு நொடி புழுதை கூட அவங்களால தக்க வச்சுக்க முடியலங்கிறது தான் இதில் நம்ம கற்றுக்கணும். அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் சொல்கிறது கேட்கணும். ஆனால் எப்போவுமே தர்மத்தின் பக்கமே நிற்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லணும், உணர்த்தணும். அதுதான் ராமாயணம் நம்ம வாழ்வியலில் கற்றுக்க வேண்டிய ஒரு பகுதி. ராம்னு சொல்லி நம்ம பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி.
நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாயணம் 2 எழுத்தினால்.